இந்த தெய்வீகம் போன்ற திருச்சபையப்பா, இந்த திருச்சபை முன்பாக நான் வருகிறேன். நான் யாரு, என்னுடைய பெயர் என்ன, ஏதாவது விளக்கம் சொன்னால் சரி சாமி குருநாதா. நான் யார் என்பது ஒவ்வொன்றாக விளக்கமா சொல்றேன், கவனமா கேட்கணும். நான் யார் என்பது விளக்கம் சொல்றேன். அன்பராக வாய்த்த அர்ஜுனன் அவர் கொடுக்கப்பட்ட அன்பு காணிக்கை, அவரோட இஷ்டக்குல தெய்வமாக வாய்த்த அதே பத்தினி பாஞ்சாலி அம்மா சுவாமி பேர்ல கொடுத்த அதே பத்தினி பாஞ்சாலி அம்மையாரோ அதே உள்ளூரை சேர்ந்த அர்ஜுனன் அவருக்கு வாய்த்து கொடுக்க வேண்டும். அன்னவரால் கொடுக்கப்படுறது நாடகம் மேடைக்கு. சுபோஜயம் ஆறுயிர் அன்பராக வைத்த அதே நமது வழக்கறிஞராக இருக்கக்கூடிய முருகேச ஐயா கொடுக்கப்பட்ட அன்புக்காணிக்கு அவர் எப்பேற்பட்ட குணம் படைத்து வர்றார் சொல்லுங்க. இறப்பவர்க்கு இனியாக்க இனிய சொல் கேளா காது, திருப்பதி மெதியா பாது சிவனடி வணங்கா சென்னி. இது இருந்தும் பயன் இல்லை இறந்தும் பயன் இல்லை ஆன்றோர் வாக்கு. ஆமாங்க, என்னடா சொன்னா சொன்னதேதான் சாமி குருநாதா, வேற என்ன சொன்னாரா? அதேதான் டாக்டர். ஆமா ஏய் சாமியா சொன்னதை கொஞ்சம் கவனமா வாங்கடா.
இறப்பவர்க்கு இனியாக்கை இனிய சொல் கேளா காது திருப்பதி மெதியா பாதம் சிவனடி வணங்கா சென்னி இருந்தும் பயன் இல்லை இறந்தும் பயன் கிடையாது. அது எப்பேற்பட்ட தத்துவம் பண்ண இந்த பூ உலகிலே ஒரு மனிதனா பிறந்ததே உண்டானால் இறப்பவர்க்கு இனியாக்கை இந்த கை கரத்தால பிச்சைக்காரனுக்கு தானம் கொடுக்கணும். ஆமாடா இனிய சொல் கேளா காது இந்த புண்ணிய சரித்திர கதைகளே நாம காதாரம் அமைதியா உட்காந்து கேட்கணும். 10 100 ஆள் அமைதியா பார்க்கவங்க 2 ஆள் பேசணும். இந்த இனிய சொல் கேளா காது திருப்பதி மெதியா பாதம் பூவுலகிலே ஒரு மனிதனாக பிறந்தா ஒரே ஒரு முறையாவது அந்த எம்மலை என்று சொல்லக்கூடிய திருப்பதி மலையை இந்த பாதம் நெரிக்கணும். அது மட்டும் கிடையாது, சிவனடி வணங்கா சென்னி. எந்த கடவுள் இடத்துல போனாலும் தலை வணங்கு கும்பிடணும். உண்மைதாங்க. இது நாளும் இல்லைன்னு வச்சுக்க. ஆமா, நீ என்னத்துக்கு சமம்? 100ல போய் 108 தான் சமம். நீ அப்படி. ஆமா, அப்பேற்பட்ட தத்துவத்திற்கு ஒப்பாகி அதே வழக்கறிஞராக இருக்கக்கூடிய முருகேசையா கொடுக்கப்பட்ட அன்புக்காணிக்கு தனது அன்பு தந்தையாக வைத்து கலக்கான் என்கிற முனியப்ப கவுண்டர் காலம் சென்ற கலக்கான் என்று சொல்லக்கூடிய முனியப்ப கவுண்டர் பேர்ல ஒரு கண் கொடுக்க மருகாஞ்சனம் மலையாக இருந்து அகிலாடமரி விஜயாதாரணி பாரத பத்தினி குருச்சத்திரபாளியில் ஒரு பங்கா இருந்து மாண்டு மண்மேடந்த அதே கலக்கான் என்று சொல்லக்கூடிய முனியப்ப ஐயா அதே வழக்கறிஞர் இருக்கக்கூடிய வக்கீல் முருகேச ஐயாவுக்கு பாயத்தை கொடுத்து வேண்டும். அன்னவரால் கொடுக்கப்பட்டது நாடகம் அடிக்க அதே வழக்கறிஞராக இருக்கக்கூடிய முருகேச ஐயா கொடுக்கப்பட்ட அன்புக்காணிக்கு அதே காலம் சென்ற பழனி கவுண்டர் பேரில் ஒரு கண் கொடுக்க அதே காலம் சென்ற பழனி கவுண்டர் அவர்களும் அதே வழக்கறிஞராக இருக்கக்கூடிய முருகேச ஐயாவுக்கு பாயத்தை கொடுத்து வேண்டும். அன்னவரால் கொடுக்கப்பட்டது நாடகம் சுபோதியம் ஆர்வீர அன்பராக வைத்த செல்வ கணபதி ஐயா கொடுக்கப்பட்ட அன்புக்காணிக்கு அதே இஷ்டக்குல ஜெயமாக வைத்த மந்தாரபதி மருமகளாக இருக்கக்கூடிய அதே திரௌபதி அம்மா சாமி பேர்ல ஒரு காணி கொடுக்க அதே திரௌபதி அம்மா சாமியோ அதே செல்வ கணபதிக்கு வாய்த்து கொடுத்து வைக்க வேண்டும். அதே சத்யகுமார் கொடுக்கப்பட்ட அன்புக்காணிக்கு அதே இஷ்டக்குல ஜெயமாக வைத்த அதே பாஞ்சாலி சாமி பேர்ல ஒரு காணி கொடுக்க அதே பாஞ்சாலி அம்மாயோ சத்யகுமாருக்கு வாய்த்து கொடுத்து வைக்க சுகோதிகம் நாட்டுக்கு நாடு மகாநாடு மகாகணம் பொருந்திய பெண்ணாகரத்தை சார்ந்த அதே நம்ம துரைராஜ் ஐயா நாடக குழுவுக்கு தலைமை தாங்கி ஆசிரியராக இருக்கக்கூடிய துரைராஜ் ஐயா கொடுக்கப்பட்ட அன்புக்காணிக்கு அதே காலம் சென்ற தனது அன்பு மனைவியாக வைத்த காளியம்மா அம்மையா சத்து சோன்பதி ஆண்டு வைகுந்தன் அந்தம் பதவி 4ஆம் பதவிக்கு மோசமாயிட்டார் என்று அன்னார் பேரில் ஒரு காலம் கொடுக்க மருகாஞ்சன மலையாக இருந்த அகிலாடபரி விஜயாதாரணி பாரத பத்தினி குருச்சத்திரபாளியில் ஒரு பங்கா இருந்து அதே காலம் சென்ற அதே தாய் கொப்பாகிய காளியம்மா அம்மையாரோ தனது அன்பு கணவராக வைத்த துரைராஜ் ஐயாவுக்கு பாயத்து கொடுத்து வச்சுக்க வேண்டும். அன்னவரால் கொடுக்கப்பட்டது நாடகம் அடக்கி சாமி குருநாதா சாமி நானோ பாராச முனிவருக்கும் பரிமள அந்திக்கும் பிறந்த என்னுடைய பெயரோ வியாத வியாசர் பகவான் என்று அழைப்பார்கள். அப்படி இருந்தாலும் எனக்கு வியாதத்தை வகுத்ததனால வியாதவியாசர் என்று பேரு. இந்த வியாதங்களை வகுக்க காரணம் என்ன? ஆதி நாளையிலே மும்மூர்த்தி தேவர்கள் ரிக் யஜுர் சாம அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களை பிரம்மதேவனிடத்திலே ஒப்ப வைத்து ரிக் யஜுர் சாமம் என்று சொல்லக்கூடிய 3 வேதங்களை பாராயணம் செய்யும்படியாகவும் அதர்மன வேதத்தை பாராயணம் செய்யாது என்று சொல்ல இதை கேளாத பிரம்மதேவனை என்ன செய்திருக்கிறார்? அதர்மன வேதத்தை பாராயணம் செய்தாராம். அப்படி அதர்மன வேதத்தை பாராயணம் செய்த உடனே நாசி என்று சொல்லக்கூடிய மூக்கு வழியாக சோமுகாசுரன் பிறந்து 4 வேதங்களை களவாடிக்கொண்டு திருப்பார்கடலிலே மறைந்தாராம். 4 வேதங்களை பறிகொடுத்த பிரம்மனால் இந்த உலகத்தை சிருஷ்டிக்க முடியவில்லை. என படைக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய பிரம்மனால உலகத்தை உற்பத்தி செய்ய முடியல. அதனால மீண்டும் எம்பெருமானாகிய ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி இடத்திலே சொல்லுகிற நேரம் 4 வேதங்களை மீட்பதற்காக எம்பெருமானாகிய நாராயணன் என்ன அவதாரம் எடுத்தார்? மச்சம் என்று சொல்லக்கூடிய சேல் கண்ட மீன் அவதாரம் எடுத்து திருப்பார்கடலிலே குதித்து சோமுகாசுரனை வதைத்து 4 வேதங்களை மீட்டு வந்தாராம். மீட்டு வந்து பார்க்கிற நேரம் 4 வேதங்களும் கடல் நீரிலே நனைந்தபடியால் 4 வேதங்களை திருத்தி எழுத வேண்டும் என்று தேவர்கள் ஆலோசனை செய்து இருக்க நேரம்
தேவர்களால் ஒருவரால் முடியாது என்று சொல்ல தேவர்கள் என்னிடத்திலே முறையிட்டார். ஆனால் வியாசப்பெருமானே 4 வேதமும் கடல் நீரிலே நனைந்து 4 வேதங்களும் சிக்கிருந்து விட்டது. 4 வேதங்களை திருத்தி 5ஆம் வேதம் எழுதி கொடுக்க வேண்டும் என்று சொல்ல நான் என்ன சொன்னேன்? ஆனால் தேவர்களே 4 வேதங்களை திருத்தி 5ஆம் வேதம் எழுத வேண்டும் என்றால் நான் சொல்லுவதை எழுதுவதற்கு ஒரு ஆள் தேவை என்று நான் சொல்ல விநாயகர் பெருமானுடைய வலது கொம்பை முறித்து மகிமேறுகிரி என்று சொல்லக்கூடிய இமயமலையிலே எழுதியது 5ஆம் வேதம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ மகாபாரதம். இப்ப நான் பாடுற கதை என்னடா? மகாபாரத கதை. இந்த மகாபாரதம் நடக்காததுக்கு முன்னே நான் ஞானத்தால் அறிந்து 4 வேதத்தை திரித்து 5ஆம் வேதம் எழுதிய இந்த பெருமான். அது மட்டும் கிடையாது. அப்படி 4 வேதங்களை திரித்து 5ஆம் வேதம் எழுதியிருக்கிறாராம். உள்ள ஒரு பாரதம் நடக்குது. கௌரவர் என்று சொல்லக்கூடிய பேர பிள்ளைங்க துரியோதனாதிங்க சரியா 100 பேர். பாண்டு மகாராஜனுக்கும் குந்தி மந்தாரைக்கும் பிறந்தவர்கள் பாண்டவர் ஐவராஜாக்களும் என் பேர பிள்ளைங்கடா. அப்படி சந்திரகுல வாழையடி வாழையாக வாழ்ந்து கொண்டிருக்க நேரம் சந்திர மகாராஜனுக்கு பீஷ்மர் பிறக்க பீஷ்மர் கட்ட பிரம்மச்சாரி. அதனால சந்திரகுலம் தலைப்பதற்கு வழி கிடையாது. மீண்டும் என் யாரு சந்திர மகாராஜனுக்கு மீண்டும் என் தாயான மச்சகந்தியை திருமணம் செய்து என் தாய்க்கு 2ஆம் தாரமாக சந்திரகுல வம்சத்திலே தோன்றியவர் யாரு? விசித்திர வீரியன் சித்திராங்கதன் என்ற 2 ஆண் குழந்தை பிறக்க இந்த உலகிலே சித்திராங்கதன் என்று யார் ஒருவன் தன்னுடைய பெயரை வைத்தாலும் அவனை கொல்லுவது வழக்கம் ஒரு ஆகாய கேந்தொருவனுக்கு. அதனால என் தாய்க்கும் அதே சந்திர மகாராஜனுக்கு பிறந்த சித்ராங்கதன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண் பிள்ளையே ஆகாய கந்திரன் மடித்து விட்டான். சந்திரகுல வம்சத்திலே ஒரே ஒரு ஆள் இருப்பது விசித்திர வீரியன். இந்த விசித்திர வீரியனுக்கு யாரை மனமுடித்தார்? காசிராஜனுடைய பிள்ளைகளான அம்பிகை அம்பாலிகை என்று சொல்லக்கூடிய 2 பெண்களை மணந்து அம்பிகைக்கு பிறந்தவர் யாரு? துரியோதனனுடைய தந்தையான திருதராஷ்டிர மகாராஜா. அம்பாலிகைக்கு பிறந்தவன் பாண்டு மகாராஜன். 2 பெண்களுடைய தாதிக்கு பிறந்தவன் விதுர பெருமான். இப்படி சந்திரகுல வம்சத்திலே மும்மூர்த்தி தேவர்குல போல 3 பிறந்து திருதராஷ்டிர மன்னன் காந்தாரியை பிறந்தது மணந்து என் பேரப்பிள்ளையாகிய கௌரவர் என்று சொல்லக்கூடிய துரியோதனாதிங்க சரியாக 100 பேர். பாண்டு மகாராஜன் குந்தி மந்தாரையே என்று 2 பெண்களை மணந்து பாண்டவர் ஐவராஜாக்களும் என்னுடைய பேரப்பிள்ளைங்கள. 3ஆவதாக பிறந்த விதுர பெருமானும் கட்ட பிரம்மச்சாரி. இப்படி பாண்டவர்களும் கௌரவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் சிறு பிள்ளையாக இருக்கிற நேரம் பாதியான என் பேரப்பிள்ளை துரியோதனன் பொறாமை கொண்டான். காரணம் என்ன? துரியோதனன் பாண்டவர் மேல பொறாமை வைக்க காரணம் என்ன காரணம்? அவனி புவனி என்று சொல்லக்கூடியது 56 நாடு. 56 நாட்டுக்கு தலைநகராக இருக்கக்கூடியது டெல்லி ஆகிய அஸ்தாபுரப்பட்டணம். அப்பேற்பட்ட 56 நாட்டையும் தான் ஒருவனையே ஆள வேண்டும் என்ற கர்வம் துரியோதனனுக்கு. அப்படி பொறாமை கொண்ட துரியோதனன் என் யார பிள்ளைகளை மதிப்பதற்காக எத்தனையோ வஞ்சகனை எல்லாம் செய்தான். அப்படி வஞ்சத்தை செஞ்சித்துக் கொண்டிருக்கிற நேரம் அனைத்து அபயத்தில் இருந்தோ ஆண்டவன் அருள்களால் தப்பித்து பிழைத்த பாண்டவர்கள் தன் தந்தையான பாண்டு மகாராஜன் அமுதந்த முனிவர் சாபத்தாலே மடிந்து விட்டார். அப்படி மடிந்து மீண்டும் நாட்டிற்கு வந்து வளர்ந்து கொண்டிருக்கிற நேரம் எங்களுடைய சந்திரகுல வம்ச வழக்கப்படி முதலாக சந்திரகுல வம்சத்திலே யார் ஆண் பிள்ளையாக பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு இளவரசு பட்டம் கொடுப்பது வழக்கம். அப்படி சந்திரகுல வம்சத்திலே முதலாக ஆண் பிள்ளை பிறந்தது என் பேரப்பிள்ளையாகிய உலகம் போற்றக்கூடிய உத்தமராக இருக்கக்கூடிய தர்மராஜா முதலாக ஆண் வாரிசாக பிறந்தார். அப்படி பேரப்பிள்ளைக்கு இளவரசு பட்டம் சூட்ட வேண்டும் என்று தாத்தாவாகிய பீஷ்மாச்சாரியார் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற நேரம் பொறாமை கொண்ட துரியோதனன் என்ன செய்தான்? தாத்தாவாகிய பீஷ்மாச்சாரியிடத்திலே சொல்கிறார். ஆனால் தாத்தா நாளை விடிந்தால் தர்மராஜனுக்கு இளவரசு பட்டம் சூட்ட ஏற்பாடு தயார் நிலையிலே உள்ளது. சிறிய தந்தையாகிய பாண்டு மகாராஜன் அமுதந்த முனிவர் சாபத்தாலம் அடிந்தாரு. அந்த அப்பஞ்சத்த காரியமே இன்னும் பாண்டவர் தலைவிட்டு போல சரியான முறையில அவங்க கர்மகாரியம் செய்யலன்னு ஒரு பொய்யான வார்த்தையை சொன்னாங்க. அப்படி தாத்தாவாகிய பீஷ்மாச்சாரியிடம் சொல்கிற நேரம் தாத்தா துரியோதனா
பாண்டவர்களை பிடித்திருக்கக்கூடிய கர்மம் தொலைய வேண்டும் என்றால் பாண்டவர் என்னடா செய்யணும் அப்படி என்று பீஷ்மர் கேட்கிற நேரம் இந்த பொறாமை கொண்ட துரியோதனன் ஒரு பொய்யான கற்பனையை சொல்லிட்டான். தாத்தா, பாண்டவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய கர்ம காரியம் பாண்டவரை விட்டு தொலைய வேண்டும் என்றால் தாயான குந்தியை அழைத்துக் கொண்டு ஐவராஜாக்களை யாழரை ஆண்டு தீர்த்த யாத்திரை கட்டளை தாத்தாவுடைய வார்த்தையை கேட்ட பாண்டவர் ஐவராஜாக்களும் தாயான குந்தியை அழித்துக் கொண்டு யாழரை ஆண்டு தீர்த்த யாத்திரை போய்க்கிறாங்க. கர்வம் கொண்ட துரியோதன அஸ்தாபுரத்திலே அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறான். இருந்தாலும் இன்றைய தினத்திலே நீ ஓடோடி வந்த சமாச்சாரம் என்ன? பாஞ்சால மன்னன் கௌரிமாபுரி பட்டணத்தை ஆளக்கூடிய பாஞ்சால மன்னன் என்னைக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஓடோடி சென்று வந்திருப்பதாக சொல்லு. அன்பராக வாய்த்த அதே ராஜா கொடுக்கப்பட்ட அன்புக்கு அணைக்கு தனது அன்பு தாயாக வாய்த்த அதே காலம் சென்ற பாஞ்சாலி அம்மையார் பேரில் ஒரு கண்முடுக்கு காலம் சென்ற பாஞ்சாலி அம்மையாரும் தன் மகனாக வாய்த்த ராஜா அண்ணனுக்கு வாய்த்த கொடுத்து வச்சுக்க வேண்டும். அதே ராஜையா கொடுக்கப்பட்ட அன்புக்கு அணைக்கு தனது அன்பு மாமனாராக வாய்த்த அதே ராமண்ணன் பேரில் ஒரு கண்முடுக்கு காலம் சென்ற ராமன் அவர்களும் தன் மருகு பிள்ளையாக வாய்த்த ராஜா அண்ணவருக்கு நோயில்லா வாழ்வையும் குறைவில்லா செல்வமும் கொடுக்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம். அதே ஆறுவேர் அன்பராக வாய்த்த பவதரணி கொடுக்கப்பட்ட அன்புக்கு அணிக்கு இஷ்டகுல தெய்வமாக வாய்த்த அதே திரௌபதி அம்மா சாமி பேர் ஒரு கண் கொடுத்து திரௌபதி அம்மா சாமியோ பவதரணிக்கு பாயத்தை கொடுத்து வச்சுக்க வேண்டும். அன்னவரால் கொடுக்கப்பட்டது தன்னுடைய அழைப்பிற்கு வணக்கம்.
அநேக கோடி கோடி வணக்கம் ஐயா. ஆனால் பாஞ்சாலம் அண்ணா, இந்த வியாதத்தை சிக்கரித்த 5ஆம் வியாதம் என்று சொல்லக்கூடிய மகாபாரத காவியத்தை எழுதிய இந்த வியாச பெருமானுடைய பாதத்தை உள்ளன்போடு பணிந்ததனால என்றென்றும் அந்த ஆண்டவன் அருளை பெற்று சுகசேமமாக வாழ்வாய் என ஆசீர்வாதம். மிகவும் கண்ணியமான ஐயா. ஆனால் பாஞ்சாலம் அண்ணா, அப்படி இருந்தோம் இன்றைய தினத்திலே மந்திரி பிரதானியை விடுத்து என்னை ஒரு பொருட்டாக எண்ணி வரவழைத்திருக்கிறாயே. அழைத்த சமாச்சாரம் ஐயா, இன்றைய நாளிலே என்ன அழைத்திருக்கிறாயே, என்ன காரணம் பாஞ்சாலம் அண்ணா என்று கேட்கிறாய் ஐயா. ஐயா, நான் என்னவென்று சொல்வேன். நான் எப்படி சொல்வேன், நான் என்னவென்று சொல்வேன் ஐயா, என்னால் சொல்ல முடியவில்லை ஐயா. எப்படி அந்த வார்த்தையை உன்னிடத்திலே நான் சொல்ல இப்படி என்னை ஒரு பொருட்டாக நினைத்து இந்த இடத்திற்கு வரவழைத்திருக்கிறாய். வந்த அழைத்த சமாச்சாரம் என்று என்னவென்று கேட்கிறேன் யாரா. அப்பேற்பட்ட என்னால் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். அந்த சொல்லாமா ஆதி நாளையிலே 4 வியாதங்களை திருத்தி 5ஆம் வியாதம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீமகா பாரதம் நடக்கிறதுக்கு முன்பதாகவே வியாதத்தை வகுத்த இந்த வியாகச பகவான் என்னிடத்திலே உன் மனதில் இருக்கக்கூடிய சங்கடம், சொல்ல முடியாத சங்கடம், அப்பேற்பட்ட சங்கடம், எந்த ஒரு சங்கடத்தை சொன்னதானா அதற்கு தகுந்த வழி நான் சொல்லுவேன். என்னுடைய மனக்குறையை சொல்ல வேண்டுமானால் ஐயா, உன் இடத்திலே சொன்னதே உண்டானால் என்னுடைய மன கஷ்டம் நீங்கும் என்று சொல்லி சொல்ல வேண்டும் ஐயா. அந்நாளில் 6 சாஸ்திரம் 64 கல்யாணம் 98 தத்துவம் வருங்காலம் போங்காலம் எதிர்காலம் என்று சொல்லக்கூடியது அனைத்துமே கற்று உணர்ந்தவர் ஐயா நீங்கள். அப்படி உன் இடத்திலே நான் சொல்ல வேண்டுமானால் அதன் கை வர மாட்டார் என்று
மாண்டார் என்று என்ன நறும் செவியிலே நான் கேட்காளானே ஐவர் ராஜாக்களும் மாண்டார் என்று சொல்லி இந்த பாவியின் அருஞ்செவியிலே கேட்காளானே மாண்டவர்கள் ஐவர் ராஜாக்கள் மாண்டார் என்று சொல்லி இந்த பார் உலகமெல்லாம் பேசலாச்சுதே என் முனியே. மாண்டு விட்டார்களே, இந்த பாவி நான் என்ன செய்ய போகிறேன்? ஐயா, பாண்டவர் ஐவர் ராஜாக்களும் மடித்து விட்டார் என்ற வார்த்தையை உலக மக்கள் பேச என் செவியால் நான் கேட்டுவிட்டேன். அதனால் தான் நான் குழம்பிக் கொண்டிருக்கிறேன். காரணம், பாண்டவர் ஐவர் ராஜாக்களும் மடிந்து விட்டால் நீ அல காரணம். ஆதி நாளையிலே மகளாகிய பாஞ்சாலியை மனைப்பு வேண்டும் என்றே பாண்டவருக்காகவே யாக வேள்வியிலே பத்தனி பாஞ்சாலியை உற்பனம் செய்திருக்கிறார். அதனால மகளை மணக்கக்கூடிய பாண்டவர் மடிஞ்சிட்டாங்கன்னு உனக்கு மணக்கவலை. ஆனால் பாஞ்சாலம் அண்ணா, ஐயா, என் பேர பிள்ளையாகிய பாண்டவர்களுக்கு அழிவென்பது கிடையாது. ஐவர் ராஜாக்களும் தெய்வம்சம் புரிந்தவர்கள். யாரோ காரணம் என்ன? பாண்டவர் மடிந்தா எப்படி மடிந்தார்? பாவியான துரியோதனன் வாரணாவதம் என்று சொல்லக்கூடிய ஆற்றங்கர வாரத்திலே அரைக்கினால் மாளிகை கட்டி ஐவராஜாக்களும் தாயான குந்தியோடு ஒரு நாள் தங்க வைத்து அதில் தீயிட்டு கொளித்து விட்டான் என்று உலகம் பேசுது. ஆமா, பாண்டவர் மடிந்து விட்டால் மகளாகிய பாஞ்சாலியை மணப்பதற்கு பாண்டவர் மற மாட்டாங்கன்னு உன் சங்கடம். ஆமா, ஆனால் பாஞ்சாலம் அண்ணா, ஐயா, என் பேரப்பிள்ளையாகிய பாண்டவர் ஐவராஜாக்களும் தெய்வம்சம் புரிந்தவர்கள். ஆமா, கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் திசை மார்க்கு மேற்கே முழித்தாலும் அலை கடலில் உள்ள நீர் அறவே வச்சினாலும் வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் அனைத்தும் நெல்லிக்கனியை போல உதிர்ந்தாலும் என் பேரப்பிள்ளையாகிய பாண்டவர் ஐவராஜாக்களும் அழிவென்பது கிடையாது, அழிவென்பது கிடையாது. அவங்க தெய்வம்சம் புரிந்தவர். அப்படி பாண்டவர்கள் அழிவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே எங்க பார்த்தாலும் பாண்டவர்கள் இல்லையே. அந்த பாண்டவர்களை எங்க கண்டு தேட போகிறேன்? நான் வைத்த சபதங்களா நான் எப்படி முடிக்க போகிறேன்? எண்ணிய இந்த மனதிலே எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறாமல் போய்விட்டதே. அப்படி பாண்டவர்களை எங்க கண்டு தேட போகிறேன் ஐயா? ஆனால் பாஞ்சாலம் அண்ணா, ஐயா, மகளாகிய திரௌபதியை மணக்க இருந்த பாண்டவர் அரக்கு மாளிகையிலே துரியன் செய்த வஞ்சகத்தால் மடிந்து விட்டார். மீண்டும் பாண்டவர் நிச்சயம் வரமாட்டார். மகளாகிய திரௌபதியை மணப்பதற்கு அவங்க கண்டிப்பா வரமாட்டாங்க. உன்னோட சந்தேகம் இது. நான் அவங்களுடைய தாத்தா சொல்றேன், பாண்டவர் ஐவராஜன் பேர பிள்ளைகளுக்கு அழிவில்லை என்று. அப்படி பாண்டவர்கள் உன் மகளாகிய பாஞ்சாலியை மணக்க வயமா ஏதோ சொல்றீங்களே, அம்மன் தான் தின்னுங்கம்மா, ஏதோ சாப்பிடுறீங்களா? அம்மதே தான் உட்காந்து சாப்பிடுங்க, நாங்களாம் கேட்குறேங்க. 1000 கூட்டம் வந்து பார்க்கல போன வருஷமெல்லாம் ஒரு கூசல் இல்லை. 50 உட்காந்தே கூசல். ஏதோ முக்கியமான கேட்குறப்ப ஒரு கதையை சொல்லுன்றேங்க ஒரு ஆளுங்க. முக்கியமான நாங்கள் எதனா பேசுங்கிறப்ப நீங்கள் ஒரு கதையை சொல்கிறீங்க. ஆனால் பாஞ்சாலம் அண்ணா, என் பேரப்பிள்ளையாகிய பாண்டவர் உன் மகளாகிய திரௌபதியை மணக்க வர வேண்டும் என்றால் நிச்சயம் நான் ஒரு வழி சொல்கிறேன். அந்த வழி பிரகாரம் நீ நடந்ததை உண்டானால் நிச்சயம் பாண்டவர் வெளிப்படுவார். உன் மகளாகிய பாஞ்சாலியை நிச்சயம் மனம் முடிப்பார். ஐயா, என்னையா சொல்லுகிறாய்? பாண்டவர் கட்டாயமாக உலகத்தில் உயிரோடு இருக்கிறார்கள். நிச்சயம். அப்படி உயிரோடு இருக்கக்கூடிய பாண்டவரை கண்ணால பார்க்க வேண்டுமானால் நீ சொல்லிய பிரகாரம் நான் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாயே, நான் என்னையா செய்ய வேண்டாம்? ஆனால் பாஞ்சால மன்னனே, ஐயா, உன் மகளாகிய பாஞ்சாலியை மணப்பதற்கு பாண்டவர்கள் மீண்டும் தாயான குந்தியோடு வெளிப்பட வேண்டும் என்றால் மேருமலை அருகாமையிலே அனுமந்த தாதா என்று சொல்லக்கூடிய ஒரு எகுவில் 1000 மல்லர்கள் எடுத்தாலும் நிலைநாட்ட முடியாத ஒரு எகுவில் ஒன்று இருக்கிறது. அந்த மேருமலைக்கு நீ 1000 மல்லர்களை பாஞ்சால நகரத்தில் இருந்து அனுப்பி மேருமலை அருகாமையில் இருக்கக்கூடிய அனுமந்த தாதா என்று சொல்லக்கூடிய எக்குகளை கொண்டு வந்து பாஞ்சால நகரிலே நீ சுயவரத்தை நாட்டணும். அப்படி சுயவரத்தை நாட்டி
உலக அரசர்களுக்கு நிருபம் எழுதணும். ஆவணி பவனி என்று சொல்லக்கூடிய 56 நாட்டு அரசர்களுக்கும் அனுமந்த தாதாவில்லை பாஞ்சால நகரத்திலே சுயவரம் நாட்டியுள்ளது. இந்த வளையாத வில்லை யார் ஒருவன் வளைத்து நான் ஏற்றி மேலே சுழண்டு கொண்டு இருக்கக்கூடிய மச்சத்தை யார் ஒருவன் அறுத்தாலும் மகளாகி திரௌபதியை மனம் முடித்து கொடுக்கிறேன் என்று நிருபம் எழுதி அனுப்பு. ஐயா என்னையா சொல்லுகிறாய்? நிச்சயம் இதுதான் நடக்கும். உன் மகளாகிய பாண்டவர்களை மணக்க பாண்டவரும் விரைவினில் வெளிப்பட வேண்டும் என்றால் இந்த காரியத்தை நீ அவசரமா செய்யணும். ஐயா பாண்டவர் வருவார்கள் என்றால் அது இமயமலை சார்பில் இருக்கக்கூடிய அந்த எகிவில்லை கொண்டு வந்து நான் நாட்டுகிறேன், சுயவரம் ஏற்படுத்தினேன். ஆனா உலக 86 நாட்டு அரசருக்கு நிருபம் அனுப்ப வேண்டும். உலக 86 நாட்டு அரசர்களாம் வந்து யார் வந்து வில்லை வளைத்து நாணியை பூட்டி இந்த நிலை கண்ணாடியை பார்த்து இந்த வில்லால வானத்தில் இருக்கக்கூடிய மச்சேந்திரத்தை அறுக்கிறாரோ அந்த மச்சேந்திரமாகப்படுது நிலை கண்ணாடியில் இருக்கக்கூடிய சந்தனத்திலே விழுந்து சந்தன ஜவ்வாதி வீசுகிறதோ அப்பேற்பட்ட ஆண்மகனுக்கு என் மகளான பாஞ்சாலியை திருமணம் செய்து கொடுப்பேன் என்று சொல்லி கட்டளையிட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய அரசெல்லாம் வந்து வில்லை வளைத்து நாணியை பூட்டி விடுவேன் இல்லையா? நான் எப்படியா என் மகளை பாண்டவருக்கு கொடுப்பது? பாஞ்சாலமன்னா ஐயா, பாஞ்சாலியை மணப்பதற்கு என்றே பிறந்தவன் பாண்டவரிலே நடு பிறந்த ஆணழக அர்ஜுனன். அந்த அர்ஜுனனால் ஒருவனால் மட்டுமே அந்த மேருமலை அருகாமல் இருக்கக்கூடிய அனுமந்த தாதா என்று சொல்லக்கூடிய எதுவிலை நான் ஏற்றி மச்சத்தை மேலே சுழண்டு கொண்டிருக்கும் மச்சத்தை அவன் ஒருவனால் மட்டும்தான் இருக்க முடியும். இது நிச்சயம் இந்த விழா ஏற்பாடினை செய்ததை உண்டானால் உலக அவனை 56 நாட்டு அரசர்களும் பாஞ்சால நகரம் வருவார். இப்ப மறைந்து வாழக்கூடிய பாண்டவர் செவி கேட்டோம். காரணம் பாண்டவர்களை மடிந்து விட்டார் என்று பாஞ்சால மன்னன் மகளாகிய பாஞ்சாலிக்கு சுயவர ஏற்பாடு செய்திருக்கிறான் என்று உலகமெல்லாம் பேசிக்கொள்ளும். அந்த வார்த்தையை பாண்டவர் காதால கேட்டது உண்டானால் நிச்சயம் பாஞ்சால நகர் வருவார். வளையாத எகுவிலை வளைத்து மச்சத்தை அறுத்து மயில்கண்ணு திரௌபதியை மனமுடிக்க பாண்டவர் நிச்சயம் வருவார். ஐயா அப்படின்னு சொல்லிய வண்ணமாகவே அந்த இமயமலை சார்பில் இருக்கக்கூடிய அனுமந்த தாதா என்று சொல்லக்கூடிய எகுவிலை கொண்டு வந்து இந்த பாஞ்சால நாட்டில் சுயவரவேலை ஏற்படுத்தி நீ சொல்லிய வண்ணமாக நான் செய்கிறேன் ஐயா. சென்று வாருங்கள் ஐயா. ஆகட்டும் ஆகட்டும் பாஞ்சாலமன்னா. யாரு மகாராஜா மந்திரி தாத்தாவாகிய வியாசர் பெருமான் அழைத்து ஆரிடம் கேட்கிற போது தாத்தாவாகிய வியாசர் பெருமான் சொல்லுகிறார் அந்த இமயமலை சார்பில் இருக்கக்கூடியது அனுமந்த தாதா வில்லி. அந்த அனுமந்த தாதா வில்லை கொண்டு வந்து 1000 கணக்கான மல்லர்களை விட்டு அந்த வில்லை கொண்டு வந்து சுயவர வேள்வியை ஏற்படுத்தி அந்த சுயவர வேள்வியில உலக 56 நாட்டுக்கும் நிருபம் எழுத வேண்டும். அந்த நிருபம் எழுத வேண்டுமானால் 56 நாட்டு அரசர்களாம் வந்து வில்லை வளைத்து நானே போட்டுகிற போது யார் ஒருவர் வந்து வில்லை வளைத்து நானே போட்டுகிறார் மகளான பாஞ்சாலியை திருமணம் செய்து கொடுப்பேன் என்று சொல்லி வியாசர் பெருமான் சொல்லி இருக்கிறார். அப்போது உலக 56 நாட்டு அரசெல்லாம் வந்து வில்லை வளைத்து விடுவார்கள் என்று சொல்லுகிற போது அந்த வில்லுக்கு ஒரு நிபந்தனை வைத்திருக்கிறேன். அந்த எப்பேற்பட்ட நிபந்தனை தெரியுமா? குந்தி வயிற்றிலே பிறந்தவர்கள் 5 ராஜாக்கள் மட்டும்தான் வில்லை வளைக்க முடியும். வேற எப்பேருக்கு வந்த வீர தீர பராக்கிரம் உள்ளவர்கள் யாரா இருந்தாலும் அந்த வில்லை வளைக்க முடியாது. அப்படி என்று சொல்லி அந்த வில்லுக்கு நான் நிபந்தனை வைத்திருக்கிறேன். அந்த வில்லுக்கு சாபம் வைத்திருக்கிறேன். பாண்டவர் குந்தி வயிற்றிலே பிறந்தவங்க மட்டும்தான் அந்த வில்லை வளைக்க முடியும் என்று சொல்லி நிபந்தனை வைத்திருக்கிறார். அதே போலவே குருவான வியாசர பெருமான் சொல்லிய வண்ணமாகவே உலக 56 நாட்டுக்கும் நிருபம் எப்படி சிறு சிறிய மகா கணபுரிதியே பாஞ்சால நாட்டை ஆளக்கூடிய பாஞ்சால மன்னன் எழுத கடிதம் என்னவென்றால் உலக 56 நாட்டுக்கும் நிருபம் அனுப்ப வேண்டும். அந்த நிருபத்தை கண்டவுடனே இந்த பாஞ்சால மன்னன் ஆகப்பட்டவன் பாஞ்சால நாட்டிலே சுயவர் வேள்வியை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த சுயவர் வேள்வியில வந்து அனைத்து நாட்டு அரசுல வந்து யாரு வந்து வில்லை வளைத்த நாடியே பூட்டி அது நில கண்ணாடியை பார்த்த வண்ணமாகவே மேலே இருக்கக்கூடிய மச்சேந்திரத்தை அழிக்கிறாரோ அவர்களுக்கு மயில் முடி பாஞ்சாலியை திருமணம் செய்து கொடுப்பேன் என்று சொல்லி பாஞ்சால மன்னனுடைய கட்டளை அனைத்து நாட்டு அரசரை வர வேண்டும் என்று சொல்லி நிருபம் எழுதி அனுப்பி அனுப்பிடுறாங்க இல்லையா? அதுக்குள்ள வில்லை நாட்டிடலாம்.